நம்ம இன்னைக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாத காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் வெஜ் ரெசிபீஸே நான்வெஜ் சுவையில் செஞ்சு சாப்பிட முடியும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சத்தானதும் கூட. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூட வச்சு சாப்பிடலாம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் சோயா சங்க்ஸ் சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு சோயா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இடையில இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி இது மேலே நல்லா படுறதளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இது ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த சோயாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த சோயாவை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மீல் மேக்கரை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதே கடாயில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு நல்லா வறுபட்டுருக்கு. இந்தளவு வறுபட்டால் போதும். இதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துருங்க. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இதில் தயிர் சேர்க்க போகிறேன். அதனால் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காரம் கம்மியாக இருக்கும்.
இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா கறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 2 இலைகளும் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். தயிர் சேர்த்த உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா திரியாக ஃபார்ம் ஆயிரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் தயிருக்கு பதிலாக இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பால் ஆடை கூட சேர்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பால் ஆடை சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸில் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தான் இந்த ஃபைனல் டச் பண்ணுறோம். அதே மாதிரி கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி சுட சுட சூப்பராக தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.